இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2023 படி 23% ஆஃப் த ஸ்கூல்ஸ் மட்டும்தான் செக்ஸ் எஜுகேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 23 ஸ்கூல் பண்றாங்க. 23% ஆஃப் த Percentage of ஸ்கூல்ஸ் schools இன் பண்றாங்க. 100%ல only 23% ஆர் ப்ராக்டிசிங். ஏன் அப்படின்னா விஷயம் நம்மளோட கல்ச்சர். இதை பற்றி பேசுகிறதே தப்பு, இது அசிங்கமான விஷயம், இது தப்பான விஷயம் அப்படிங்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக இன்னும் பிலீவ் பண்ணுறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த அக்சசபிலிட்டியை தாண்டி அந்த 23% எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியல. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி சேஃப் டச் அண்ட் அன்சேஃப் டச். ஏன்னா அது முதல்ல குட் டச் பேட் டச்சுங்கிற டேர்முங்கிறதே கிடையாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சேஃப் அண்ட் அன்சேஃப் டச் எதனால் இந்த மாற்றம் வந்ததுன்னா, உங்களுக்கு குட்டாக இருக்கிறது எனக்கு பேடாக இருக்கும், எனக்கு பேடாக இருக்கிறது உங்களுக்கு குட்டாக இருக்கலாம். ஸோ இதனால அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸோ இல்லை ப்ரிடேட்டர்ஸோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பேட் டச் பண்ணுறீங்க அங்கிள் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிச்சுன்னா, இல்லைடா கண்ணா இது குட் டச் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் அந்த சேஃப் அண்ட் அன்சேஃபாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே. ஒவ்வொரு ஏஜுக்கும் அப்ராப்ரியேட்டான டாபிக்ஸ் இருக்குது, அந்த அப்ராப்ரியேட் டாபிக்ஸில் தான் நம்ம அந்த எஜுகேஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரீ ஸ்கூல்லேருந்தே நம்ம இதை ஆரம்பிச்சிடலாம். ப்ரீ ஸ்கூலை விட ஒரு குழந்தைக்கு தலை, கண், மூக்கு, வாய் எப்போ ஐடென்டிஃபை பண்ண தெரியுதோ அப்போ இது என் ப்ரைவேட் பார்ட்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். ஸோ அந்த அந்த குழந்தைக்கு 6 மாதத்துலையும் தெரியலாம், 1 வயசுலையும் தெரியலாம், 2 வயசுலையும் தெரியலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைல்டு. ஸோ உடனே அப்போ என் குழந்தைக்கு தலை, கண், மூக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லி பயந்துடக்கூடாது இல்லையா? ஸோ எந்த வயசில் ஒரு குழந்தைக்கு தன்னோட பாடி பார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியுதோ, தலையை தொடு அப்படின்னா குழந்தை எப்படி தொடும், மூக்கை தொடு எப்படி தொடும். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் வரும்பொழுதே நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் நல்ல விஷயம். அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலே அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் பற்றி சொல்லி கொடுக்கும்போது அது என்னோட பாடி, எனக்கு மட்டும் சொந்தமானது, இது ப்ரைவேட் பார்ட்டு, இந்த ப்ரைவேட் பார்ட்டை நான் யாரையும் காட்டக்கூடாது, யாரையும் டச் பண்ண விடக்கூடாது, யாரும் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டை எனக்கு காட்டக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அவேராக ஆரம்பிக்கும்.